அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால இந்த காலவேளையில நம்ம உயிரோட ஆலயத்துக்குள்ள வந்திருக்கோம். அப்படிதானே? அவர் நம்மை தெரிந்து கொள்ளலைன்னா நம்ம இன்னைக்கு எங்கேயோ இருந்திருப்போம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை கண்டார். நாம் இருந்த இடத்துல அவர் நம்மை கண்டார். நாம் இருந்த ஒரு அனுபவம் இருக்கிறது, அந்த அனுபவத்திலே அவர் நம்மை கண்டார். அவர் கண்டதுனால, அவர் நம்மை தெரிந்தெடுத்ததுனால தான் இந்த காலவேளையில நாம் அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க வசனம் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ நம்ம அவரை தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால இதுவரை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றிகரமாய் ஓடிட்டு இருக்கோம். நம்ம தெரிந்து கொண்டிருந்தா இதுக்கு முன்னாடி அவரை விட்டுட்டு நம்ம எங்கே ஓடி இருப்போம். காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வந்த வேதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் கண்ணீரும் அவ்வளவு பெருசா இருந்தது. அதனால நம்ம அவரை தெரிந்து கொண்டிருந்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம போயிருப்போம். ஆனா அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால இதுவரை நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம வந்திருக்கிறது நம்முடைய திறமையோ நம்முடைய கழிவோ ஒண்ணும் கிடையாது, அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக இப்ப 2 விதத்துல தெரிந்தெடுப்பு இருக்கு. ஒரு உலக பிரகாரமா ஒரு காரியத்தை நம்ம தெரிந்தெடுக்க போனோம்னா, இப்போ ஒரு போலீஸ் வேலைக்கு போகணும்னாலும் அவங்க அந்த குவாலிஃபிகேஷனை பார்த்து தான் தெரிந்தெடுப்பாங்க. உடற்தகுதி இருக்கணும், ஓடணும், நல்லா ஓடணும், ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த போலீஸ் வேலைக்கு தெரிந்தெடுப்பாங்க. நம்ம ஒரு காரியத்தை தெரிந்தெடுக்கணும்னாலும் நமக்கு உபயோகமானதை நம்ம தெரிந்தெடுப்போம், நமக்கு விருப்பமானதை நம்ம தெரிந்தெடுப்போம், நல்லது என்று பார்த்து நம்ம தெரிந்தெடுப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சும்மா நம்மை தெரிந்து கொள்ளல. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாம நம்மை தெரிந்து கொண்டிருக்காருன்னா அவர் ஒரு நோக்கத்தோட நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.